Welcome guys. Welcome to Bonus Max CBSE 12th Chapter 7 Integrals Exercise 1.3 9th sum Integration of cos x divided by 1 plus cos x dx. Numerator as well as denominator conjugate ஆல multiply பண்ண போகிறோம். Conjugateனா denominator என்ன இருக்கோ அதோட opposite signக்கு பேர் தான் conjugate. இங்கே 1 plus cos x இருக்கிறதுனால நான் 1 minus cos x ஆல both numerator and denominator நம்ம multiply பண்ணுறோம். இப்போ multiply பண்ணும்போது நமக்கு answer integration of cos x minus cos squared x divided by sin squared x ன்னு வந்திருக்கு. இப்போ தனித்தனியாக denominators பிரிக்கிறோம். cos x divided by sin squared x dx minus integration of cos squared x by sin squared x dx. என்ன பண்ணியிருக்கோம் தெரியுதா? இந்த டினாமினேட்டரை cos x by sin squared x ஒன்றும் cos squared x by sin squared x செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல again sin squared பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா cos x by sin x into 1 by sin x dx ன்னு பிரிக்கிறேன். இந்த இடத்துல இது cot squared x ன்னு மாறிடும். இது உங்களுக்கு cos x by sin x னா cot x cosecant x dx minus cot squared x dx ன்னு ஆயிடும். ஓகேவா? இப்போ cot x cosecant x இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். நாட் ஓன்லி திஸ் secant x into tan x அதையும் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். cot x cosecant xையும் secant x tan x இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நம்மளால் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. மைனஸ் cosecant x cot squared x ஓட இன்டெகிரேஷன் cot x சாரி cosecant squared x cot x டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா cosecant squared x minus 1 நம்ம ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எழுதிக்கிறீங்க. ஓகேவா? அப்போது இது cosecant squared x plus dx plus dx இது மாறிடும். இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி இங்கே வந்து மைனஸ் cot x cosecant squared x இருக்குது. சாரி cosecant x இருக்குது, அதை மறந்துடாதீங்க. cosecant x minus cosecant squared x ஓட இன்டெகிரேஷன் cot x மைனஸ் cot x இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இது இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைனஸ் வரும். ரெண்டு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. cot x dx ஓட இன்டெகிரேஷன் x. இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த ஆன்சரே போதும். ஆனால் உங்கள் புக் ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. புக் ஆன்சருக்காக நான் சில ஸ்டெப்ஸ் இங்கே எழுதுகிறேன். இதோடு நீங்கள் ஆன்சர் எழுதினாலே போதும். ஆர்டி ஷர்மாவில் இதே சம் இருக்கும் பாருங்கள். இதோட ஆன்சர் நிறுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஆஃப்டர் இன்டெகிரேஷன் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் புக் ஆன்சருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி புக் ஆன்சருக்காக சில ஸ்டெப்ஸ் கொண்டு வரேன். இப்போ இது ரெண்டும் எங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், cosecant x சாரி 1 by sin xன்னு எழுதுகிறேன். cot x cos x by sin x இந்த x plus c as it is அப்படியே இருக்கும். இதோட ஆன்சர் நிறுத்தினா போதும். உங்கள் புக் ஆன்சருக்காக ஃபர்தராக நான் கீழே எழுதுகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்கள் புக் ஆன்சருக்காக தான். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கும்போது நியூமரேட்டர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். மைனஸ் 1 ப்ளஸ் cos x by sin x x plus c இந்த டேர்ம்ஸ் மாறிக்கும். அதாவது 2 sin squared x 1 minus cos xன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி எழுதும்போது இந்த மைனஸ் சைன் வெளில எடுத்திங்கன்னா மைனஸ் 2 sin squared x cos x minus 1 எழுதலாம். எப்பயுமே ஒரு மைனஸ் சைனை நம்ம காமனாக வெளில எடுக்கும்போது இந்த டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். யூஷுவல் ஃபார்முலா 2 sin squared x equal to 1 minus cos x. பட் நமக்கு இங்கே 1 மைனஸ்லையும்
காஸ் எக்ஸ் ப்ளஸ்லேயும் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்திங்கன்னா -2 sin squared x வந்து cos x -1 இல்லை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு சேம் மீனிங் தான். ஒரு நெகட்டிவ் சைன் உள்ளர போகும்போதும் ஒரு நெகட்டிவ் சைனை வெளில எடுக்கும்போதும் டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடும் ஆப்போசிட் சைனோட. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஆன்சர் எழுதுகிறேன். ஓகேவா? அப்போது -2 sin square இதில் cos 2x இது. இங்கே 2x இருக்கும்போது இங்கே x எழுதணும். இங்கே x இருக்கிறதுனால x/2ன்னு எழுதுகிறோம். ஸோ இங்கே ஆங்கிள் x/2 வரதுனால இங்கே நமக்கு ஆங்கிள் x/2 தான் வரணும். ஸோ sin 2x ஃபார்முலாவை மாடிஃபை பண்ண போகிறோம். 2 sin x cos x இவ்வளோது பண்ணணுமான தேவையில்லை. இதோட நீங்கள் நிறுத்திடலாம். உங்கள் புக் ஆன்சருக்காக நான் அதை கொண்டு வரேன். இப்போ இங்கே x இருக்கும்போது இங்கே 2x, இதே இங்கே x இருக்கும்போது 2 sin x/2 cos x/2ன்னு வரும். இந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இங்கே 2x இருக்கும்போது தான் இங்கே x, ஒருவேளை இங்கே x இருந்தால் இங்கே x/2 எழுதணும். இந்த ஆங்கிளில் ஹாஃப். இதே மாதிரி தான் இங்கே 2x இருக்கும்போது தான் இங்கே x, இங்கே x இருந்தால் இங்கே x/2. சேம் ஹியர் ஆல்சோ. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோன்னா sin 2x எக்ஸுக்கு பதிலாக இந்த மெத்தட் எழுதுகிறேன். 2 sin x/2 cos x/2. இந்த ரெண்டு டேர்ம் நம்ம எதுவுமே பண்ணல. 2 கேன்சல் ஆகிடும். sin x/2வும் ஒரு sin x/2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ sin x/2 டிவைடட் பை cos x/2ங்கும்போது minus tan x/2 plus x plus c. இதுதான் உங்களோட புக் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் sin power 4x dx. sin power 4x sin squared the whole squaredன்னு எழுதுகிறோம். sin squared xனா 1 minus cos 2x by 2 the whole squaredன்னு எழுதுகிறோம். இதை a minus b the whole squared யூஸ் பண்ணி அப்ரிவேட் பண்ணி எழுதும்போது இந்த 2வை நான் வெளில எடுத்துடுறேன். 1/4 2 ஸ்கொயர்டுங்கும்போது 1/4 வரும். உங்களோட a வந்து 1, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. 1 plus cos squared 2x minus 2 cos 2x dx வருது. again இந்த cos squared 2x 1 plus cos 4x by 2ன்னு எழுதியிருக்கேன். இது எப்படி 4x ஆகுதுன்னா cos squared x 1 plus cos 2x by 2ன்னு எழுதணும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட ஹாஃப் தான் இங்கே இருக்கணும். இல்லை இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ இதோட டபுள்னு அதை எடுத்துக்கலாம். ரெண்டு சேம் மீனிங் தான். இங்கே இருக்கிறதோட ஹாஃப் இதுன்னு சொன்னாலும் இங்கே இருக்கிறதோட டபுள்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். பாருங்கள் 2x இருக்கும்போது இங்கே 4x இருக்கணும். அதாவது cos square 2x இருந்ததுன்னா இங்கே cos 4x by 2 வரணும். ஓகேவா? வெறும் cos squared x இருந்தால் மட்டும்தான் 1 plus cos 2x எழுதணும். இங்கே 2x இருக்கிறதுனால இங்கே 4x எழுதணும். ஓகேவா? இப்போ எகெயின் cos squared x இப்படி எழுதியாச்சு. இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போ இந்த 1/4 நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். 1/4 dx இங்கே எழுதும்போது இங்கே ஆல்ரெடி 1/2 இருக்குது. இந்த 1/4 1/2 சேர்ந்தால் 1/8 dxன்னு ஆகும். தென் இங்கே எழுதும்போது 1/8 cos 4x. இங்கே எழுதும்போது இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அந்த டேர்ம் இடம்லாம் கீழே எழுதுகிறேன். 1/2 cos 2x dxன்னு ஆகும். எல்லா இடத்துலையுமே dx எழுதிக்கும். இந்த வெளில இருக்க 1/4 உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கேன். 1/4 × 1 1/4 × 1 1/4 1/2 இருக்கும். இங்கே இதுக்கு சேர்த்து இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 1/2 இருக்குது. 1/2 1/4 மல்டிப்ளை பண்ணும்போது 1/8. தென் 1/2 1/4 மல்டிப்ளை பண்ணும்போது 1/8 cos 4x மைனஸ் 1/4 டிவைட் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2வும் 4ம் டிவைட் ஆகிடும். ஸோ 1/2 cos 2x by 2 எல்லாம் தனித்தனியாக ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. 1/4 இன்டகிரேஷன் 1/4 x/4
plus x by 8 plus 1 by 8 cos 4x ஓட integration sin 4x by 4. x ஓட coefficient divisionல வந்துரும். minus 1 by 2 sin 2x by 2 plus c. again அடுத்து multiply பண்ணிக்கோங்க. x by 8 4 x by 4 x by 8 plus 32 sin 4x minus 1 by 4 sin 2x plus c. இது ரெண்டும் like terms. ஸோ LCM எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. LCM எடுக்கும்போது 2x ஆகிடும். அதாவது இதையும் 2ஆல் பண்ணுறீங்க, இதையும் 2ஆல் பண்ணுறீங்க. இப்போ 2x by 8 ஆகிடும். 2xஐயும் xஐயும் ஆட் பண்ணும்போது 3x by 8 plus 1 by 32 sin 4x minus 1 by 4 sin 2x plus c. இந்த சம்மில் 2 தடவை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் sin ஸ்கொயர்டைக்கும் 1 minus cos 2x by 2 எழுதுறீங்க. எகெயின் வர cos 2xஐ 1 plus cos 4x by 2ன்னு எழுதுறீங்க. இந்த 2 இடத்துல மட்டும் தான் ஃபார்முலாஸ் வருது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.